வணக்கம். We have talked about this author before. ஜெயமோகன் அப்படிங்கிறவர் he has written a complete retelling of the Mahabharata epic in a novel form. அது நாவல் வடிவம்னு சொல்லலாம், நாவல் வடிவம் அப்படின்னு சொல்லலாம். Really beautifully done. 26 books, 25,000 pages long. Really beautiful. I am just past the 8th book. நானும் எனது தாயாரும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் அந்த புஸ்தகத்தை. அதில் இந்த முதல் புக்லேயே there is a beautiful scene where a teacher interacts with his students. He is a teacher of archery. வில் வித்தைய சொல்லித்தர டீச்சர். அவர் அக்னிவேஷர் அப்படின்னு பேர். அவர் இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய டீச்சர்ஸ் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பெரிய பெரிய வில்லாளிகள் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு he is teaching the art of archery, the zen of archery அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ முதல்ல பௌவை எடுத்து ஆரோவை ஃபிட் பண்ணி டார்கெட் ப்ராக்டிஸ் கிடையாது. he talks about the philosophy. முதல்ல வாட் இஸ் ஆர்ச்சரி, வாட் இஸ் வெப்பன்ரி, அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சண்டை நடக்கணும்னா கோபம் இருக்கணும், சினம் இருக்கணும். அண்ட் இஃப் தெர் இஸ் anger, you will not be able to focus on the battle. There is a paradox right there. இந்த பேரடாக்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் மேன் இன்வென்டட் அ வெப்பன் அப்படின்னு he starts. Really beautiful flow, and he gets, the author gets us into the mind of the teacher, into the mind of the student. நீ you should become the weapon. The weapon should become an extension of you. நீயே அந்த வெப்பனை ஆகும் போது தான் உன்னுடைய காமம், குரோதம், ஆல் தி பேஸ் எமோஷன்ஸ் அப்படின்றாங்களே, அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அந்த வெப்பன் வழியாக they have to exhibit themselves. That is when you become a true learner, and that is when the art will even come into you அப்படின்னு சொல்கிறார். He takes the students to a mountainous place where there is a little puddle, undisturbed puddle of water. ஒரு ராக்ல ஒரு குழி இருக்கு, அந்த குழியில் தண்ணி தேங்கி இருக்கு. All of you come one by one, take your bow and touch the tip of the bow, touch it to the water surface அப்படிங்கிறார். ஸோ ஒவ்வொருத்தனாக வராங்க. ஒருத்தன் வரான், அவன் பேர் அஸ்வசேனன். அஸ்வசேனன் தன்னுடைய பௌவை எடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக he touches the surface. Immediately ripples form, and இவனுடைய கை நடுக்கம் அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி it starts vibrating and the image is lost. Complete சலனம் வருது. குருஜி உடனே சொல்கிறார், do you see all the distractions, எல்லா ஃபோக்கஸை இழக்க வைக்கிற அத்தனை விஷயங்கள், ஆசை, எத்தனையோ எமோஷன்ஸ் உன்னை தொந்தரவு பண்ணின்னு இருக்கு. நீ you are releasing the arrow from your bow, but before it even has a chance to hit the target, all these will come in the way, disturb the arrow, and you will not be able to reach your target. First try to control these distractions அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறார். அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் வரான், யக்ஞசேனன் அப்படின்னு. யக்ஞசேனன் வைக்கும்போது there are vibrations, there are ripples, but they are different. குருஜி கூப்பிட்டு சொல்கிறார், அவங்களுக்கெல்லாம் இருந்தது ஆசை, மோகம், வேற எங்கேயோ திசை திருப்பினது. உன்கிட்ட இருக்கிறது வேற என்னமோப்பா, சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறார். குருஜி உங்களுக்கு தெரியாதது இல்லை, இட் இஸ் ஃபியர் அப்படிங்கிறான் இந்த பையன். What is the fear he is talking about? He is talking about not reaching the expectations of his dad. அவங்க அப்பா ஒரு ராஜா, இந்த பெரிய ராஜ்யத்தை நீதாண்டா பாதுகாக்கணும், நான் வயசாயின்னு இருக்கேன், you need to fend away all these other enemies around us,
ப்ளீஸ் லேர்ன் திஸ் ஆர்ட் அண்ட் கம்னு அனுப்பிச்சிருக்கார். ஐ ஆம் ஆன் அ டைட் ஸ்கெடியூல். பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ணும், பெரிய பாரம் என் மேலே இருக்குது. ஐ எம் அஃப்ரைட் ஐ மே நாட் பி ஏபிள் டு லிவ் அப் டு மை டேட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறான் இந்த பையன். தட் இஸ் வாட் இஸ் கம்மிங் அவுட் இன் த ரிப்பிள்ஸ் இன் த வாட்டர். இதையும் கட்டுப்படுத்தணும்ப்பா, மற்றவங்களுக்காக நீ இதை கற்றுக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறார். தென் துரோணா, யூ மஸ்ட் ரிமெம்பர் துரோணா, த கிரேட் டீச்சர் ஆஃப் ஆல் தி பாண்டவாஸ் அண்ட் த கௌரவாஸ். அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற டைம் இது. ஸோ துரோணர் வந்து தன்னுடைய வெளில சிரிச்சுண்டே காமாக வந்து வைக்கிறார். பர்ஃபெக்ட், லைக் த சர்ஃபேஸ் ஆஃப் அ மிரர். ஒன்றுமே சலனம் இல்லை. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. டீச்சர் வந்து திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் பி. யூ ஆர் இன் லவ் வித் த சப்ஜெக்ட், யூ ஒன்லி வாண்ட் டு லேர்ன் மோர் அண்ட் மோர். அமேசிங், உனக்கு வந்து இனிமே அப்டக்கலே கிடையாதுப்பா, நீ கற்றுண்டே இருக்கலாம் அப்படின்னு the teacher tells. But he says, now turn around and shoot that little fruit of that branch அப்படின்னு கேட்குறார். உடனே துரோணர் திரும்பி he pulls the thread, அந்த பவுஸ் thread அப்படி புல் பண்ணுறார். அப்போ பின்னாடி the water starts shivering, the water surface is dancing. என்னடா அது அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். டீப் இன்சைட் யூ இஸ் த குவெஸ்ட் டு பிகம் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். உலகமே உன்னை போற்றணும், ஆல் ஓவர் த வேர்ல்ட் யூ மஸ்ட் பி ஃபேமஸ் ஆஸ் த கிரேட்டஸ்ட் ஆர்ச்சர்னு கொஞ்சம் உனக்கு ஈகோ இருக்குது, ஒரு குவெஸ்ட் ஃபார் த ப்ரைட் இருக்குது. அண்ட் த எவ்ரி டைம் அந்த நாணை நீ இழுக்கும் போது, எவ்ரி டைம் யூ டூ தட், even without your knowledge, every archer in the world becomes a competitor for you. And அவங்களுடைய அந்த சலனம் தண்ணியில் தெரியறது பாருன்னு காட்டுறார். How beautiful. So நீ பெரிய ஆள் ஆகணும்னா you should first keep away this quest to become the best. அதை நீ கற்றுக்க ட்ரை பண்ணு. To be at one with itself பண்ணு. But in the quest to be the best பண்ணேன்னா you will not be able to perform அப்படிங்கிறார். Finally Shikanti வரார். Shikanti, some of you might remember, is the person who eventually kills Bhishma in the battlefield. He is the weapon used by Arjuna to kill Bhishma. Previous ஜன்மத்தில் ஒரு உமனாகவும் அவர் இப்போ ஒரு மேனாகவும் பிறந்த ஒரு கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. Some other day. So Shikanti is also learning here, and he is filled with anger because he wants to take revenge by killing Bhishma. அவன் வந்து தன்னுடைய ஆரோ அண்ட் பவ் எடுத்துன்னு வந்து தண்ணி கிட்ட கொண்டு போகிறான். வைக்க கூட இல்லை. He is just taking it near. The water starts boiling. அப்போ குருஜி சொல்கிறார், உனக்குள்ள ஒரு அடக்க முடியாத கோபம் இருக்குது. Unless you overcome that anger, you are learning archery so that you can vent your anger at somebody. This is not why you should learn. I'm sorry. So every student is given a beautiful bit of advice about why not to learn. I was reminded of it when I was watching some ads. Learn to code னு எங்கே பார்த்தாலும் ads வருது. So there are quick and easy guides, there are child friendly guides, there are websites where they teach you, there are luminaries and celebrities who say come learn with me, learn to code nowங்கிறான், 21 daysல கற்றுக்கோங்கிறான், learn and get a job assured அப்படிங்கிறான். So many. So எல்லாரும் கோடிங் கற்றுக்கணுமா? இஸ் இட் நவ் given? What? You don't know how to code? அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஏளனமான விஷயமா ஆயிடுமா? What should be the reasons that we learn to code? What should be aware of when we start learning to code? I just wanted to share a few thoughts. ஏன்னா அந்த அக்னிவேஷர் ஸ்டோரியை பார்த்த போது we shouldn't be misled into learning to code like everybody else. We should have the right reason.
We should start with why. Why do we want to learn to code? பணத்துக்காகவா, அந்தஸ்துக்காகவா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவா, யாருக்கோ உதவுறதுக்காகவா? Start with that why. Unless you have the right why, it's going to end in disaster. You must have a certain mindset. If you want to learn to code, you must be having infinite stamina. தவறு செய்து கற்றுக்கொண்டு, because this is a problem solver's profession. மண்டைய உடைக்கிற profession. Nothing is written down as a series of steps which if you follow, it will surely workங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் இன்னொரு நாளை போல் இருக்கும் அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுக்கிற மாதிரி profession இல்லை இது. You need to have that certain mindset. You need to be ready to feel dumb. அடச்ச இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேனே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தடிக்கு விழுந்து அடிபட்டு கம்ப்யூட்டர் தான் பெரிய ஆள்னு ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். ஹவு சில்லி யூ ஆர் அண்ட் ஹவு இல்லாஜிக்கல் யூ ஆர்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை ஏற்றுக்க தயாரா? Are you ready to feel dumb in front of the computer? Are you ready to feel dumb in the presence of others? You cannot learn to code if you don't have this mindset. Also, கோடிங்கில் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் மெச்சூரிட்டியும் ஒரு ப்ரொஃபஷனலிசமும் ரீச் பண்ண போகிறீங்கன்னா, you can't just code for yourself. You need to write it so that others will use it. And worse, you need to use what other people have written. நாங்கள் அது அதர் பீப்புள்ஸ் வாமிட்னே சொல்லுவோம். யாரோ ஒருத்தன் வாந்தி எடுத்ததை நீங்கள் கிளறி இம்ப்ரூவ் பண்ணி, that is the dirty world of today's professional programmer. இதை தாக்கு பிடிக்க தயாரா? If you are ready to go through all this is when the heaven of the programming world will open up for you. And one last thing I forgot to tell you. எல்லாரும் lifelong learning அப்படிம்பாங்க. I will take it one step further. It is lifelong beginning. Are you ready to be a lifelong beginner? Technology உலகத்தில் the changes are happening at a breakneck pace. Too fast. ஒரு விஷயம் ஒரு அளவுக்கு நல்லா கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் ஆப்சொலீட்பா, அது எனக்கு நல்லா தெரியும்னு வெளில போய் சொல்லாத, மானம் போயிடும். அதுக்கு அடுத்த டெக்னாலஜி 2 வந்திருக்கு, 3வது வந்துருக்கு. அதுக்கு ரெடியா நீ? And it's not incremental evolutionary, it is revolutionary. அப்படியே திருப்பி போட்டுடுறாங்க. முந்தானேத்து வரைக்கும் அது நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதையே இப்போ தப்புங்கிற அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் திருப்பி போட்டுருக்கிற உலகம் இது. Are you ready to be that lifelong beginner? Then welcome to the world of programming. I'm waiting on the other side. Thank you.